அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு லாங் ட்ரிப் போக போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்களா, வேலூர் டு திருமலா போக போகிறோம். ஆமாம், ஓலா ஸ்கூட்டரில் தான் நம்ம லாங் ட்ரிப்பாக போக போகிறோம். ஸோ ஈகோ மோடில் ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போக போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல். இப்போது நம்ம வண்டி ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுக்கிறோம். 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ போவோம் அப்படின்றத நம்ம டிஸ்பிளேல காட்டியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. டீசல் தான் ஒர்க் பண்ண போகுது. ஈகோ மோட்லேயே போக போகிறோம். இப்போது 100% பேட்டரியில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1947 ஒரு 2000 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறோம். அதில் இப்போ நாங்கள் ஈகோ மோட்லேயே 40 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ணிக்கின்னு போக போகிறோம். அதுக்கு தயார். சிங்கிளாக தான் போக போகிறேங்க. 40ன்றதுனால ரொம்ப இதுவாக தான் போக போகுது. நம்ம எத்தனை சார்ஜிங்கில் போயிட்டு திரும்பி வர போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வராகசாமி கெஸ்ட் ஹவுஸுக்கு போட்டிருக்கோம் நம்ம லொக்கேஷன்லேருந்து. அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 கூகுள் மேப்பில் காட்டுது. சரி, 105 காட்டுதா. 130 கிலோமீட்ரு நம்ம மேலே போக சொல்ல அதனுடைய டைமிங் வரும். இப்போ நம்ம வாங்க போயிட்டு, ஏன்னா இங்கே சந்தில் எங்கன்னா சுற்றுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பதியில் இருக்கிற ஓலா ஷோரூமில் போயிட்டு தான் அங்கே ஃபுல் சார்ஜிங் போட வரோம். அப்போ தான் நம்ம மேலே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 7:15 நம்ம வண்டியை எடுத்தாச்சு. ஸோ அழகாக ஒரு டைமிங்கில் நம்ம மொல்லமாக போகிறோம்ல சிங்கிள் இதுவில். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆந்திரா தமிழ்நாடு விட்டு ஆந்திரா எல்லைக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம். அடுத்து வந்து ஆந்திராக்குள்ளே போக போகிறோம். இது ஏன் அப்படி லாங் ட்ரிப்னா, நம்ம ஓலா 4 கிலோவாட் ஜென் 3 மாடலுடைய ரேஞ்ச் டெஸ்ட் நம்ம நிறைய ரேஞ்ச் பார்த்துட்டோம். லாங் ட்ரிப் போனோம்ல, எத்தனை சார்ஜிங்கில் நம்ம ஓலா போய் வருதா அப்படின்றது, அது இல்லாமல் ஹில் ஸ்டேஷன் ஏறுதான்றதும் நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக தான் வண்டியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். வாங்கி ஒரு 2000 கிலோமீட்டரு 2 மாதம் ஆகுது. 2 மாதம் ஆகுது. ஆமாம், 2 மாதம் ஆகுது. 2000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மாதத்துக்கு ஒரு 1000 கிலோமீட்டர்ன்ற நிறையா சின்ன சின்ன இதுவாக போயின்னு. ஏன் ஈகோ மோடில் போகிறோம் அப்படின்னா, சார்ஜிங் டைமை குறைக்கணும் அப்படின்றது தான். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவெல்லாம் போய் வரப்போது கிடையாது. வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பிட்டோம். நான் சாட்டர்டே லீவு, சண்டேவும் லீவு. ஸோ இந்த டைமிங்குள்ளே நம்ம என்ன போய் வரணும் அப்படின்றது, போய் வந்து சிங்கிளாக போய் வந்தால் எவ்வளோ இது கொடுக்குது ரேஞ்ச் அப்படின்றது பார்க்கும். நம்ம நார்மல் மோடில் ஒரு 110 கொடுக்குன்றது நம்ம தெரியும். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக சொல்லும். நம்ம ஈகோ மோடில் போனோம்னா 40 கிலோமீட்டர்னு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்பீடு. ஒரு என்ன கூகுள் மேப் காட்டுறதோட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். சரி, எக்ஸ்ட்ரா ஆன பரவாயில்ல, நம்மளுக்கு சார்ஜிங் டைம் குறையுதில்ல. இந்த கணக்கு பார்க்க சொல்ல அந்த டைமிங்கில் வந்து சார்ஜிங் டைம் வந்து குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போயிட்டோன்னு வச்சுக்கோ, கிட்டத்தட்ட ஒரு 20 தான் இருக்குது பேலன்ஸு. 80% யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் சார்ஜிங்க்கு போகும். ஆல்மோஸ்ட் 5.5 மணி நேரம் சார்ஜிங் போகும். இப்போது ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னா நான் 50% தோறாங்க சொல்கிறேன், 50% யூஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் டைமு ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் சார்ஜிங் ஆகிடும், ஃபுல் சார்ஜிங். அப்போது பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது. ஓகே, அப்படி இப்படி கணக்கு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் சேவ் ஆகுதுல. அந்த 2 மணி நேரத்தை இதில் போய்க்கலாமே, சிறா போச்சுலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சேவிங் தானே. அங்கே போய் சார்ஜிங்கில் உக்காந்துக்கிறதோட ஃப்ளோ போகலாமே அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம 40 தான் க்ரூஸ் பண்ணி போயின்னுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பர்சன்டேஜ். 80%க்கு 35 கிலோமீட்ரு ரேஞ்சு கொடுத்துருக்கு. அப்போ 20னா ஒரு 1.5 ஒரு பர்சன்டேஜுக்கு 1.5 கிலோமீட்ரு நம்மளுக்கு மைலேஜ் கொடுத்துருக்குது. ஒரு அருமையான ஒரு மைலேஜில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 75க்கு 50 போயிடுச்சுல. ஒரு 30க்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர்லேருந்து சித்தூர் வழியாக பாகாலா வழியாக திருப்பதி போகிறோம். அப்படி போக சொல்ல மொத்தமே டவுன் ஹில், அதாவது பள்ளத்தில் தான் போவோம் வண்டி. ஸோ அதனால் நல்லா மைலேஜ் கொடுக்கும். திரும்பி வரோம் அப்படின்னு போக சொல்ல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் டவுனில் வருவோம். இதெல்லாம் மேடில் தான் வருவோம். அப்போ ரேஞ்சு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாங்கள் அடிக்கடி போயின்னு இருக்கோம்ல, அதனால் இங்கே ஃபுல்லாக நம்ம இறங்குறது எல்லாமே டவுனில் தான் வரும். இதில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம்.
அதே மாதிரி திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா அது இல்லாமல் ஏன் திருப்பதியில் போய் அங்கே சார்ஜிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா ஹில்ஸ் மேலே ஏறுறது கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமே. மலை திருப்பதி மலை ஏறுறது அந்த 20-25 தான் வரும். அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 மடங்கா ஒரு பர்சன்டேஜுக்கு 2%, அதாவது 1 கிலோமீட்டருக்கு 2% சார்ஜிங் எடுக்கும். அது இல்லாமல் அங்கே வந்து நார்மல் மோடில் தான் வண்டி மலை மேலே ஏற்றி ஆகணும், வேறு வழி கிடையாதுல. அதனால் நம்மளுக்கு பவர் கன்சம்ஷன் அதிகமாகும் சிங்கிளாக இருந்தால் கூட. அப்படி இருக்க சொல்ல நம்ம அந்த டிஃப்ரெண்ட்டாக கால்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் சார்ஜிங் போட்டு ஏறுறது. இறங்கி வர சொல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ரீஜன் ஆகுதுன்றதை வச்சு தான் வீட்டுக்கு வர முடியுமா இல்லை அப்படியே போகலாமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பிளானில் வச்சுருக்கேன். அது இல்லாமல் மேலே திருப்பதி மலை மேலே வந்து போல்டு எர்த்து அங்கே அதுதான் நம்ம சார்ஜிங் போடுவோம். ஆனால் திருமலை மேலே வந்து ப்ளக் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெய்டு ப்ளக் பாயிண்ட் அங்கே எதுமேட்டு நம்ம சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 70 கிலோமீட்டர் வந்துக்கிறோம். திருப்பதி டோல், இந்த டோல் தான் ஒரே ஒரு டோல் தான் நம்ம இருக்குது. 70 கிலோமீட்டரில் ஷார்ப்பாக 70 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. நம்ம என்ன சொல்கிறது, வேலூர்லேருந்து வெத்துமட்டிலேருந்து புது பஸ் ஸ்டாப்லேருந்து 70 கிலோமீட்டர் கரெக்டாக டோல். ஓகே, கிட்டத்தட்ட 9:20க்கு நம்ம வந்துட்டோம். 9:30 7:15 வச்சுக்கா, 8:30 9:30 2 மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் வந்துக்கிறோம். இன்னையா கணக்கு சொல்கிறேன். ஆமாம், செம்மையாக இருக்கலாம். 2 மணி நேரம் வந்துக்குது. அப்போது 70ன்னா அது ஒரு 30, அது ஒரு 10 30 40 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 மணி நேரமா 1.5 மணி நேரம் ஆகும். அப்போது 4 மணி நேரம் 4.25 மணி நேரத்தில் நம்ம திருப்பதியை ரீச் ஆகிடலாம். ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டருக்கு இது. ஸோ கரெக்டான ஒரு 10:15க்கு வர்றோம். 10 பார்த்தீங்களா, நம்ம 22க்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா 9-10 மணிக்கு ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தில் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ நேரங்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈகோ மூலியாக தான் வந்துன்னுக்கிறோம். சிங்கிளாக இருக்கும், மொத்தம் ஃபுல் டவுனில் தான் வந்துன்னுக்கிறோம். அதெல்லாம் சூப்பரான ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய கெஸ்ஸிங். ஸோ சிங்கிளாக ஓலாவில் கண்டிப்பாக லாங் ட்ரிப் போக முடியுங்க. செம்மையாக இருக்குது. இதில் ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். செயின்லாம் லூஃபிங் அடித்து வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி. அதனால் க்ளீனாக சூப்பராக அழகாக மைலேஜ் கொடுக்கும். இது 2 தான் முக்கியம். எவ்வளோ பேர் வரோம் அடிக்கடிக்கு வாரத்துக்கு வாரம் ஏர் செக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் என்னுடைய கெஸ்ஸிங். பார்த்தீங்களா, 10:30 மணிக்கு கருட சர்க்கிள் வந்துட்டுங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 10 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 வீலர் மேலே போகிறதுக்கு பர்மிஷனே இல்லை. அதனால் என்ன பண்ண வரோன்னா சார்ஜிங் போட்டுட்டு தூங்கி ஏந்து காலையில் 5 மணிக்கு தான் மேலே ஏறுறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 103 கிலோமீட்டரு வந்திருக்கோம் கருட சர்க்கிளுக்கு. நாங்கள் வச்சுங்க வேலூர் டு புது பஸ் ஸ்டாப் டு கருட சர்க்கிள் 305. யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா 48% தான் யூஸ் ஆகிக்குது. 50 நான் சொன்ன மாதிரி 50% தான் வந்துக்குது இல்லை. அப்போ கணக்கு போட்டால் இன்னும் 200 கிலோமீட்டர் ஓடும். அப்போ 200 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. அங்கே பார்த்தீங்களா ஒரு பர்சன்டேஜுக்கு 2.1 அந்த கொடுத்துருக்கு. நம்ம திரும்ப வசூல் ஃபுல்லாக அப்போ இல்லைங்களா, அதில் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 90% இதில் நம்ம போடுவோம். ஏன்னா 10% பேஸில். அதனால் 200 கிலோமீட்டர் கண்டிப்பாக நம்ம வண்டி செம்மையான ஒரு மைலேஜ் கொடுக்குது இல்லை ஓலால். ஓகே, வேறு என்ன இப்போ இங்கே இதுனால 49% காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ஓலா ஷோரூம் அங்கேருந்து ஒரு 5-7-8 கிலோமீட்ரு அங்கே போயிட்டு நம்ம சார்ஜிங் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, 11:20க்கு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு சார்ஜிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு போயிட்டு நம்ம ஓன் சார்ஜர் தான் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அங்கே இருக்கிற சார்ஜர் வந்து ஒர்ப்பரில் இருக்குது. ஒர்ப்பரில் 2 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஓலா ஷோரூம் போயிட்டு அங்கே வண்டியை விட்டுட்டு நம்ம சார்ஜிங் போட்டுட்டு மேலே இடம் சூப்பராக இருக்குது, சீடெல்லாம் போட்டு அங்கே போயிட்டு நம்ம வெஜிடெல்லாம் எடுத்துன்னு போங்க. அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கால் போயிட்டிங்கன்னு கோஸ் கிடைக்கும், அதெல்லாம் சாப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு நம்ம வண்டியை சார்ஜிங் போட்டாச்சு. ஓகே, அடுத்து வந்து எத்தனை மணி நேரம் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வர ஹேர் பைபாஸில் இருக்கிற திருப்பதியில் இருக்கிற ஓலா ஷோரூமில் தான் நம்ம ஃப்ரீ சார்ஜிங் போட்டிருக்கோம். ஓகே, இங்கே ப்ளக் பாயிண்ட் அவைலபிள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட
டைமிங் பார்த்தீங்கன்னா 2:50க்கு ஒரு 2:30 மணிக்கே ஃபுல்லாகிடும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கண்டிப்பாக 2:30 மணிக்கு ஃபுல்லாகிடும். அப்போது 11:30 மணிக்கு போட்டோமா, 12:30, 1:30, 2:30, 3 மணி நேரம். 50%க்கு 3 மணி நேரம் ஃபாஸ்டிங் சார்ஜிங் ஆகிடும். 80% ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார்ஜிங் ஆகும். ஓகே, வாங்க 51%. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2.1% நம்ம போட்டிருக்கோம். இங்கே இப்போ ஓடிக்கிற இந்த கிலோமீட்டர் சேர்த்து சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன். அப்போது 195 கிலோமீட்ரு சிங்கிளாக வந்தால் 200 கிலோமீட்டர் கண்டிப்பாக தாராளமாக நம்ம வண்டி கொடுக்கும். 10% வந்து ரிசர்வ். அப்போது 90%க்கு இவ்வளோ வந்துருக்கு. ஒரு 2:45 ஆயிடுச்சு. கொசு கடிக்குது, தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்க்கலாம். ஓகேவா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 50%. வேறு என்ன, ஒரு சின்ன குட்டி தூங்கலாம். அப்பப்போ இந்த எலி வயர் கடிக்குதான்னு செக் பண்ணணும். ஏன்னா என்ன அழகாக இருக்குல்ல அந்த இடம், அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். பெருசலிங்கெலாம் நிறைய இருக்குல்ல, இதே சேம் டைமிங் தான் காட்டினே இருக்குது. ஓகே, ஸோ இப்போது 100% சார்ஜிங் ஆகிடுச்சு. எப்போ ஆயிடுச்சுன்னா 2:50. நான் தூங்கிட்டேன், 2:30 மணிக்கு இருந்துக்கலான்னு பார்த்தா ஃபுல் சார்ஜிங் ஆகிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் முன்ன எதிர்க்க பங்கில் போய் தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கின்னு வந்து எல்லாத்தையும் வண்டி எடுக்காக்கிட்டோம். மணி 3 மணி. நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்ல, அங்கே போனாலும் 5 மணிக்கு தானே இதுவே, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தாங்க பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஸ்பீடில் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 33 kWh எடுத்திருக்கோம். மோஸ்ட்லி ஒரு 20 kWh தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பவர் மோட்டரை. ஓகே, க்ரூஸ் இருக்கிறதுனால. ஓகே, கிட்டத்தட்ட 100% சார்ஜிங் ஆகிடுச்சு. 20:58, 2058 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, வாங்க அப்படியே போயிட்டு இது பாருங்கள், கருடெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் தூங்கி எடுத்துட்டு எங்கே பூதேவி காம்ப்ளெக்ஸ் பார்க்கிங் பாயிண்டில், ஃப்ரீ பார்க்கிங் பாயிண்டில் போய் வண்டியை விட்டுட்டு அங்கேயே பார்த்து தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்து அலாரம் வச்சுருக்கேன். எழுந்து குளிச்சுட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு, குளிக்கலை, ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு வண்டியே எடுத்துக்கின்னு நம்ம மேலே போகலாம். அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட ரேஞ்சுக்கு இப்போது கீழே வந்து மேலே போகிறதுக்கான டைமிங் ஒரு 5:15க்கு வண்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டோம், விட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 5:20 ஆயிடுச்சுல, நான் சொன்ன மாதிரியே டைமிங்கு. ஓகே, 5:20க்கு டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு. எதிர்க்க பார்க்கிங்லேருந்து வண்டியை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மலை மேலே போகிறதுக்கு தயார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2062 ஒரு 3% டவுன் ஆயிடுச்சுல வேகமாக. இப்போ ஃபுல்லாக நார்மல் மோடில் நம்ம மலை ஏற போகிறோம். ஸோ செக்கிங் முடிச்சிட்டோம். 2 வீலர் தனி பார்த்துருக்கு. போனீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் அவங்களே சின்னதாக தான், ஒரே ஒரு பையில் ஒரு செட்டு துணி மேலே போய் புஷ்பகரணியில் குளிக்க போகிறோம். அதுக்கு ரெடி ஆகிட்டு வண்டியை எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம மேலே எவ்வளோ நேரத்தில் போகிறோம், 5:30 மணிக்கு வண்டி எடுத்துருக்கேன். கீழேருந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம், நம்ம மேலே போகலாம். ஸோ வராகசாமி கெஸ்ட் ஹவுஸில் தான் எதுவுமே வண்டியை விட போகிறோம். ஓகே, இங்கே பேட்ரியும் செல்ஃபோனில் பேட்ரி கம்மி ஆயிடுச்சுல, அங்கே மேலே போயிட்டு சார்ஜிங் பண்ணோம். நிறைய வேலைக்குதில் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் காட்டியிருக்கு நம்ம மேப்பில். நேரம் போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். 5:30 மணிக்கு வண்டி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட நார்மல் மோடில் 30 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வண்டி சூப்பராக அப்படியே அழகாக ஏறும். நார்மல் மோடில் தான் ஏறும், ஈக்கோ மோடில் ஏறத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, அதனால் 30 கிலோமீட்டர். ஏன்னா 30 கிலோமீட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா வண்டி ஹீட் ஆகக்கூடாது. ஸோ அது ஒரு கரெக்டான ஒரு ஃப்ளோவில் போயின்னு இருக்குது அப்படின்னா அந்த டைமிங் வந்து கரெக்டாக மேட்சிங் ஆகும். 40 கூட வண்டி ஏறும், 40 ஏறுது அப்படின்னா பவர் அதிகமாகும், நம்மளுக்கு கொஞ்சம் மைலேஜ் ட்ராப்பிங் ஆகும். அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், 30%ல் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அருமையான ஒரு தலையில் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டுருந்தாங்க போகணும். அப்போ தான் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அலைவரியில் மேலே திருப்பதி மலை வேறவங்களுக்கு கம்பல்சரி ஹெல்மெட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக பில்லியனர் பின்னாடி ஆள் வந்தாங்க கூட அவங்களுக்கும் சேர்த்து தான் ஹெல்மெட் எடுத்துன்னு வரணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்மெட் இல்லாமல் கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு ஓலாலேயே கொடுத்த இந்த ஹெல்மெட்டை போட்டுன்னு வந்தாச்சு. அங்கங்கே நின்று கொஞ்சம் வண்டிக்கும் ரிலாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே டைமிங் பண்ணிக்கின்னு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம்.
கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பொழுது வெடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா செம்மையான ஒரு குளிராக இருந்துச்சு, இல்லை ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை பெய்யும்னு நினைக்கிறேன். அப்போ மேலே போன பிறகு வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட செம்மையான ஒரு மலைப்பாதையில் ஒரு அழகான ஒரு ட்ரிப். நம்மளை தாண்டி எல்லோரும் புசு புசு புசுன்னு போவாங்க. நம்ம 30 கிலோமீட்டர்லாம் க்ரூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் மல்லமாக தான் போவோம். நம்ம அழகாக இயற்கை ரசிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா மலையில் சுற்றி இருக்கிற இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கின்னு ஜாலியாக நம்ம போயின்னு இருக்கோம். திருப்பதி கீழே மலையிலேருந்து மேலேருந்து பார்க்குறோன்னா திருப்பதி இது சிட்டியை. அப்புறம் என்ன அப்படியே ஜாலியாக மேலே வந்தாச்சு. என்னையா சொல்கிற 10 கிலோமீட்டர் தான் வந்துக்கிறேன். அப்படியோ பாதி தான் வந்துக்கிறோம், இன்னும் பாதி இருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க, இது ஒரு 3, அது ஒரு 10, கிட்டத்தட்ட 13% யூஸ் ஆகிக்குது 10%. அப்போ நான் சொன்ன மாதிரி கால்வாசி தான் எடுக்குது போலகுது. ஸோ அது இல்லாமல் நம்ம ஸ்பீடு வந்து 30 தான்ன்றதுனால அந்த பவர் கன்சப்ஷன் குறைக்கணுன்றதுக்கு தான் இந்த பிளான். எப்படி செம்மையாக இருக்கலாம். ஓகே, பின்னாடி பார்த்தீங்களா மலையெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போனோம். கண்டிப்பாக ஓலா வச்சுக்கின்னு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க 160 கிலோமீட்டர் ரிசர்வ். 40லேயே ஈகோ மோடில் போகிறோம் அப்படின்னா 160 கிலோமீட்டர் கண்டிப்பாக அசால்ட்டாக போய் சார்ஜிங் போடலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அடுத்து இந்த கொல்லிமலை போக போகிறோம்ல. ஆமாவா? ஆமாம் பாஸ், ரெடியாக இருக்காங்க கொல்லிமலை போகிறதுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 30லேயே தான் க்ரூஸ் பண்ணிக்கின்னு வந்துன்னுக்கிறோம். ஆல்மோஸ்ட்டு வண்டி ஏறி வந்துச்சு. அழகாக ரசிச்சுக்கின்னு நம்ம சிங்கிளாக 30 கிலோமீட்டர்லேயே மேலே வந்துன்னுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னையா ஓலான்னு ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் பேசினுக்கிறீங்க. நம்ம செம்மையான ஒரு வண்டினா ஓலா வண்டி தான். பாருங்கள், நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். செக் பாயிண்ட் வரும், அதனால் வீடியோ எடுக்க முடியாது. அப்புறம் உள்ளே போன பேருக்கு வீடியோ எடுக்கலாம். ஓகே, ஸோ 30லேயே வந்துச்சு பார்த்தீங்களா செம்மையாக. வேறு என்ன 6:15. அங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 5:30 மணி. 5:30 அப்படின்னா 6:30. 6:15. 6:15க்கே வந்துட்டோமா? செம்மையா. ஓகே, அப்போ 1 மணி நேரம், கரெக்டாக 1 மணி நேரத்தில் மேலே வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பாருங்களா 12.4 கிலோமீட்டர் தாங்குது வராகசாமி கெஸ்ட் ஹவுஸுக்கு. இன்னும் 20 கிலோமீட்டர் மேப்பு காட்டிச்சு. எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தா கம்மியாகுது. 19 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் கம்மியாகவே காட்டிக்குது. ஓகே, வாங்க சின்னதாக ஒரு கால்குலேஷன் பண்ணலாமா? இப்போ இங்கே வந்தது கணக்கு 23 கிலோமீட்ரு. எங்கே நம்ம ஓலா ஷோரூம்லேருந்து 23 கிலோமீட்டர் கணக்கு வந்துக்குது. இங்கே 19 தான் வந்துக்குது. ஓகே, பர்சன்டேஜ் பார்த்தீங்களா 20% தான் யூஸ் ஆகிக்குது. ஓ செமல்ல. ஆமாம் பாஸ், செம பாஸ். 1.15 வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. கூட 2 பேராக போயிருக்கோம், டபுள்ஸில் போயிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன் முன்ன பின்ன ஆகும். அதை நம்ம அப்புறம் அடுத்த இது பதிவில் லாங் ட்ரிப்பில் பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 103.5 கிலோமீட்ரு ரேஞ்சு கொடுத்துக்குது இந்த இப்போ வந்துக்கிற இதுக்கு. ஓகே, அப்போது ஒரு பர்சன்டேஜுக்கு 1 அப்படின்ற இது பர்சன்டேஜில் ரேஞ்சு கொடுத்துக்குது. ஓகே, புஷ்பகரணியில் நம்ம நீராடிட்டு வராகசாமி தரிசனம் பண்ணிவிட்டு போய் லட்டு வாங்கின்னு வத்தி வாங்கிக்கின்னு தேங்காய்லாம் உடைச்சிட்டு சாமியை கோயிலை வளம் வந்துட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பலாம். அவ்வளோதாங்க, செம்மையான ஒரு ட்ரிப் முடிச்சிட்டல. சாமி தரிசனம் கூட்டம் எண்டில், அதாவது வீக் டேஸு ஹாலிடேல இருக்குது. சாட்டர்டே சண்டே, எப்போவுமே சாட்டர்டே சண்டே வராதிங்க, செம்ம ரஷ்ஷாக இருக்கும். லீவ் போட்டாவது வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம். அவ்வளோ கூட்டம். நம்ம வெளியே இருந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வராகசாமி பார்த்தா போதும்ல, அப்படியே நம்ம கிளம்பலாம். புஷ்பகரணியில் குளிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து மொட்டை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது மேல்மருவத்தூரில் மொட்டை போட்டதுனால சாமியை பார்த்துட்டு புஷ்பகரணியில் குளிச்சுட்டு அழகாக திரும்பி நம்ம வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது, நம்ம போயிட்டு மொட்டைன்ற மாதிரி லட்டு வாங்கிக்கினேன். மொட்டை தலையா அப்படின்றது தான் நம்ம இப்படி வந்துச்சு. லட்டு வாங்கிக்கின்னு வத்தி, அதுக்கு தான் வந்தது, 2 வேலைக்கு தான். வத்தியெல்லாம் வாங்கிக்கின்னு நம்ம திரும்பி போகலாம். சாமி தரிசனம் பண்ணியாச்சு, கோபுர தரிசனமும் முடிச்சாச்சு. சாமி தரிசனமும் கோபுர தரிசனமும் ஒன்று தான். அதெல்லாம் முடிச்சுட்டு
நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகம்தான். நிறைய பேர் அது வீக் டேஸ்ன்றதுனால ஹாலிடேன்றதுனால செம கூட்டம் வந்துக்கினே இருந்துச்சுல. கிளைமேட் செம்மையாக மாறிச்சுங்க. மழை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். போலாமா? போயிட்டு நம்ம திரும்பி அன்னதானம் சாப்பிடணும் பாஸ். ஆமாம்ல, ஏன் 8 மணி 8:30 மணிக்கு அன்னதானம்பா. என்ன பண்ணலாம்? ஒன்றும் கிடையாது, ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணும், வண்டிக்கு சார்ஜ் பண்ணணுமா, அது வச்சு அவ்வளோ 81% இருக்குது, 80% இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு சார்ஜிங் போட வேண்டிய வேலை கிடையாதுல்ல, கீழே போய் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, அப்படின்னா அப்படியே அங்கே நடந்து அன்னதானம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வண்டியை எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. வண்டி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் வராசாமி கெஸ்ட் ஹவுஸில் விட்டுருக்கோம்ல. இப்போ எங்கே போயின்னுக்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, என்னையா மேப் போட்ட 9:15க்கு அன்னதானம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:30 மணிக்கு போனோம். 8:30 மணிக்கு போயிட்டான். சாப்பிட்டுட்டு திரும்பி கீழே போகிறதுக்கு பிளான் போட்டாச்சு. 20 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பவர் கன்சப்ஷன் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் ஜென்ரேட்டிவ் எவ்வளோ எடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்குலாம் எஃபெக்டிவ் இருக்காது. ஆனால் பேட்டரியே பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஆகும், ஓவர் சார்ஜிங் எடுக்காது அப்படின்றது. நம்ம மேலே ஏறி வர சொல்ல 20% ஏற்றுச்சு கிட்டத்தட்ட. இப்போ நம்மளுக்கு கம்மியாக தான் இருப்போது. நம்ம வீட்டுக்கு 130 கிலோமீட்டருக்கு வீட்டுக்கு போகிறோம். ஓகே, வாங்க போயிட்டு வண்டியை நம்ம பார்த்தீங்களா நாமெல்லாம் போட்டு போகிறா செம்மையாக ஃப்ரீயாக போட்டாங்க. நம்ம யாருக்கும் போடக்கூடாதுல்ல. ஓகே, பேசிட்டு நம்ம வண்டியை எடுத்துக்கின்னு கிளம்பியாச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப்பாக போகிறோம். கிட்டத்தட்ட வர சொல்ல அங்கங்கே பிரேக் எடுத்தோம். ஆனால் இந்த வாட்டி பிரேக் எடுக்க போதுக்கிட்டதில்ல. செம்மையான ஒரு ட்ரிப்புக்கு தயார் அங்கங்கே. ஓகே, இங்கே பார்த்தீங்களா அங்கங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட சாமியை பார்த்த மாதிரி. கிளைமேட்டு பார்த்தீங்களா, ஜில்லுன்னு ஆயிடுச்சு, செம்ம கிளைமேட்டுங்க. மழை பேஞ்சு நின்றுச்சு லேசாக. இங்கே இல்லை, மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாச்சு. மேலே ஒரு சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட்டு வந்து இன்னொரு ஓலா வண்டி இது சார்ஜிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை, ஏன்னா செல்ஃபோனில் சார்ஜிங் கம்மி ஆகிடுச்சுன்ட்டு. அது இல்லாமல் அது 8:30 மணிக்கு டைமிங்கு ரெஸ்ட் எடுக்கணும், அன்னதான் சாப்பிட்ணுன்றதுக்காக செல்ஃபோன் எதுவுமே சார்ஜ் போட்டு 80%க்கு சார்ஜ் ஏற்றிட்டேன். ஸோ அதனால் திரும்ப நம்மளுக்கு ரீசார்ஜிங் ஆயிடுச்சு. மேலே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, எதுவுமே போட்டுட்டோம். 4 மணி நேரம் அழகாக சார்ஜிங் ஏறி இருந்துச்சு. நம்ம போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சார்ஜர் எடுத்துக்கின்னு வண்டி எடுத்துக்கின்னு வந்துடலாம். ஸோ மேலேயும் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட அதுவும் 4 மணி நேரம் ஆகும்ல. ஓகே, ஸோ கீழே இங்கேருந்து மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுன்றது தெரியாதனால தான் நம்ம அங்கே வந்தோடனே மேலே வர்றதுக்கு நான் விருப்பம் பண்ணல, அதாவது வரல. அது இல்லாமல் டைமிங் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு 2 வீலரில் போகிறதுக்கு. மேலே ஏறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், அதனால நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கருட மாதிரி இருக்கிற மலைப்பகுதிக்கு வந்தாச்சுல. ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஒரு அருமையான பார்த்தீங்கன்னா தெரியும், கருட மலை மேலே உச்சியில் இருக்கிற மாதிரி அழகான ஒரு இதில். ஒரு 10:10க்கு நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்களா 19.8க்கு நம்ம திரும்பி கீழே வந்தாச்சு. 18 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் இப்படி யூடர்ன் போட்டு வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸில் வந்து சந்திரகிரி போகிற பகுதியில் வந்து நின்று நம்ம இது பண்ணியிருக்கோம். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தியா 80க்கு தான் எடுத்தோம், 78 தான் வந்துக்குது. 78, அப்போது 4% கம்மியாக இருக்குது. அப்போது 2% தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேலேருந்துக்கே வர்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ரீஜென்ரேட்டிவ்லாம் ஆச்சு, 2% ஏறிச்சு, 2% காலி ஆயிடுச்சு. முதல் 4% மொத்தமாக காலி. இப்போ ரிட்டர்ன் டு ஹோம், நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு தயார். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 106 110 அதே கிலோமீட்டருக்கு நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். கருடர் இருக்கிற இடத்துல நம்ம இவ்வளோ தான் பார்த்தோம் அதே டைமிங்கில். இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 12:10க்கு போயிடலாம் அப்படின்னு காட்டுது. நம்ம மொல்லமாக 40 போக போகிறோம். அப்போ 12 மணின்னே வச்சுக்கலாம் இங்கேருந்து கிளம்புறத. அப்போ எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேர்றோம் அப்படின்றத நம்ம கணக்கு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா மேகம் மூடி மழை மேகம் வந்துச்சு, அங்கங்கே தூர போட்டிங்கன்னே இருந்துச்சா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த மலையை விட்டு நம்ம வந்துட்டோம், பைபாஸுக்குள்ளே ஏறிட்டோம்.
கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டரா 12 கிலோமீட்டரு வந்தோடனே பைபாஸில் ஏற்றோம்னா ஹைவேஸில் ஏற்றோம்னா நேராக போய்கிட்டே இருக்கிறோட தான். வேறு என்ன பண்ணுறது? மழை பெஞ்சுன்னா எங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேகம் வந்துச்சு ஆல்மோஸ்ட்டு அடித்து தூள் கலப்புறதுக்கு. கோவிந்தா இங்கே பார்த்தியா நான் ஒன்று அலையில வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டை செம்மையாக இருக்கலாம் பார்த்துக்கலாம். காற்று வச்சுக்கிட்டேன். செம்மையான ஒரு மைலேஜ் பார்த்தீங்களா? கண்டிப்பாக லாங் ட்ரிப்புக்கு இதை அக்செப்ட் பண்ணலாம். அது இல்லாமல் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன் 40 போகிறீங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் வேணும்ல. ஸோ சார்ஜிங் குறைக்கணும். அதனால் 40 போகிறதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கண்டிப்பாக 160 கிலோமீட்டர் சிங்கிளாக போக சொல்ல, அதாவது ரிசர்வு அது 190 வரைக்கும் போகணும்னு வச்சுக்கா. 60, 70, 80, 90, 30 கிலோமீட்டர் கம்மியாகவே சொல்கிறேன்னா, சரி 170 கிலோமீட்டர் நம்ம க்ரூஸ் பண்ணின்னு போகிறோம் அப்படின்னா, அந்த மேடு பள்ளம் பொறுத்து கிலோமீட்டர் மாறும் அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கல. இப்போ போகிறது எல்லாமே மேட்டில் தான் போகிறோம். ஃபுல்லாக அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஹப்பில் இருக்குது. வந்தது மொத்தம் டவுனில் வந்தோம். இது மொத்தமே ஹப்பில் போகுது. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பர்சன்டேஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எவ்வளோ இறங்கி எவ்வளோ போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதேமாரி 40 தான் ஈகோ மோட்லேயே தான் க்ரூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 80% இறங்கி வந்தேன் பாரு. எவ்வளோ 45% கால் ஆயிடுச்சா? அதே கணக்கு போட்டு 40% 80ல் 40 போச்சுன்னா போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டு, தப்பு கணக்கு கிடையாது, கொஞ்சம் தப்பு கணக்கு தான் அது, போட்டு கணக்கு போட்டாச்சு. ஆமாங்க, 40லேயே இருந்தேன்னா ரொம்ப பேட்டரி கம்மி ஆயிடுச்சா, அப்படியே 30க்கு மாற்றினேன். ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு 30ல் தான் வந்துருந்தேன். அதுக்கப்புறமா 40க்கு மாற்றினேன். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் பார்த்தியா ட்ரிப்பை. ஒரே சார்ஜிங் தான் ஃபுல் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 20% கீழே இறங்கிச்சு. கிட்டத்தட்ட 18%க்கு நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துட்டோம். 124 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். நான் ஸ்டாப்பாக வந்திருக்கோம். எங்கே வேண்டியதில் வேண்டிய பார்த்தீங்களா? 1:40 2ன்னே வச்சுக்கோ. 1:40 1:30 வச்சுக்கா. அங்கே எத்தனை மணிக்கு கிளம்புனா? எத்தனை மணிக்கு பார்க்கலாம்னா மறந்துட்டேன்னா எத்தனை மணிக்கு கிளம்பணுன்ட்ட. சரி வாங்க கணக்கு போடலாமா? ஒரு இங்கிருந்து கீழே மலை பகுதியிலேருந்து 104 கிலோமீட்டருக்கு, அதாவது கருடர் இதில் 104 கிலோமீட்டர் வந்திருக்கோம் வீட்டுக்கு. முன்னே 106 இருந்தது, 104 கொஞ்சம் முன்னே கொண்டே இருக்கலாம். 60% யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னே நம்ம யூஸ் பண்ணது 50% உள்ள, இப்போ 60, 10-12% அதிகமாக இருக்குது. அப்போ 101.7 தான் நம்மளுக்கு ரேஞ்சு குத்துருக்கு. 190 எங்கே இருக்குது? இந்த பாருங்கள், 160 தான் ரிசர்வ்னு சொன்னாங்க உங்களுக்கு. அப்போ 160 தான் ரிசர்வ். எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி யாராவது அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த லாங் ட்ரிப்பை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். நீங்களும் ஓலா வண்டி வச்சுட்டுங்கிறீங்க அப்படின்னா லாங் ட்ரிப்புக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கங்க. செம்மையான ஒரு இது இருக்கும். அதேமாரி அந்த போல்ட் எர்த் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது நெட்ஒர்க்கை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது, எங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்றத அதில் பார்த்து நம்ம வண்டியை சார்ஜிங் போட்டுக்கலாம். எங்கேயோ போய் எதிர்பார்க்க வேண்டியதுக்கிட்ட ஓலா ஷோரூம் இருந்தால் அங்கே போய் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். பாய்.